விண்வெளித்துறையில மிகவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதுதான் இந்த ராக்கெட்னு சொல்றோம். எல்லா நாடுகளுக்கும் சொந்தமா ராக்கெட் இருக்கு. ஆனா உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ராக்கெட் அப்படிங்கிற ஒரு பேரை ஒரு ராக்கெட் எடுத்திருக்கு. அது யாருன்னா, அதாவது எலான் மஸ்கோட ராக்கெட் தான் சொல்லுவாங்க. ஸ்டார்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 123 மீட்டர் நீளமுடையது இந்த ஸ்டார்ஷிப் ஆனது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11வது முறையாக எலான் மஸ்கோட அவங்க ஸ்பேஸ் தளத்தில் இதை ஏவி இந்த சோதனை செஞ்சுருக்காங்க. வெற்றிகரமாக இந்த சோதனை நடைபெற்றது. ஸோ உலகிலேயே மிகவும் உயரமான மற்றும் சக்தி வாய்ந்த ராக்கெட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஷிப், எலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப் ராக்கெட். நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக ரீசெண்டாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது யார்? இதற்கான பதில் ஐசரி கணேஷ் அவர்கள் தான் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தான் இந்த வேல்ஸ் குழுமத்தின் தலைவராகவும் இருக்கிறாங்க. இதோட செயலாளராக பார்த்தீங்க அப்படின்னா டிவிகேவோட மிகவும் முக்கியமான பிரபலமாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.